ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான காய்கறி ஷாப்பிங் பார்க்கலாம் வாங்க. தேவையான காய்கறி எல்லாம் போய் பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வாரம் வந்து காய் கொஞ்சம் விலை கூட அதிகமாக இருக்குது. போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா ரேஞ்சில் இருந்த காய் எல்லாமே 40 ரூபா 45 50 கிட்ட போயிடுச்சு. அதனால் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் காய்கறிலாம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த பைனாப்பிள் பார்த்திங்கன்னா 80 ரூபா கிட்ட வருது. பழங்களும் காயுமே விலை ஏறி இருக்குது. இன்னுமே வந்து இந்த அடுத்த வாரத்துலலாம் வந்து காய்கறி விலை ஏறும் தான் சொல்கிறாங்க. என்னன்னு தெரில. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாலாம் காய்கறி விலை எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கோஸ் மட்டும் 10 ரூபான்னு இருந்தது. அதனால் ரெண்டு முழு கோஸ் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா கோஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாளைக்கு இருக்குது, நல்லா தான். அதனால் 2 கோஸ் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் வந்து காய்கறி ரேட் இப்போ வந்து ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற கடைகள்லேயே காய்கறி வந்து விலை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, நீ எதுக்கு இங்கேருந்து போரூர் போய் இந்த காய்கறி கடையில் போய் வாங்குறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே போனால் கண்டிப்பாக எல்லா காய்கறிக்குமே 10 ரூபா வந்து 10 ரூபா ரேஞ்சில் கம்மியாக தான் இருக்குது. இப்போ அந்த கடையில் போய் வாங்குறதுனால விலை ஜாஸ்தி கம்மியாக அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கேருந்து நம்ம அங்கே போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தான், இங்கேருந்து 5 நிமிஷம் ட்ராவல் தான். நான் அதனால் 5 நிமிஷம் ட்ராவல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வந்து வாரம் அந்த போரூரில் உள்ள கடையில் தான் போய் காய்கறிலாம் வாங்குகிறேன். எங்கள் வீட்டுக்கு நான் சொல்கிறேன், இங்கேயே வாங்கிக்கலாம், அங்கே போய் வாங்குறதுக்கு நீ இங்கேயே வாங்கிக்கலாம், எல்லாம் ஒரே ரேட்டு தான் அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு 10 ரூபா கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நான் பக்கத்தில் உள்ள கடைகளில் போய் கேட்கும் போது விலை விசாரிக்கும் போது மளிகை சாமான் வாங்க போனோன்னா காய்கறி ரேட்டும் நான் பார்த்துட்டு தான் வருவேன். அதே மாதிரி அங்கே போய் வாங்கும்போது காய்கறி எல்லாமே பக்கத்தில் ட்ரேயில் அழகாக போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து எல்லா விதமான காய்கறிகளும் ஒரே இடத்துல இருக்கும். காய்கறி, பழம், அப்புறம் மளிகை சாமான் எல்லாமே அங்கே இருக்கும். நான் காய்கறி மட்டும் வாங்காமல் பழங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன்ஸுமே வந்து மளிகை சாமானுமே வந்து அங்கேயே இருக்கும். அரிசி, பருப்பு, சாமிக்கு பூஜை எண்ணெய், பூஜை பொருட்கள் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அதுவுமே சேர்த்து நான் வாங்குவேன். இப்போ நம்ம மல்லிகை காய்கறி கடைக்கு போனோன்னா தனித்தனி தான் போவோம், அதுக்கு தனித்தனியாக வாங்குவோம். இப்போ நம்ம ஒரே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதனால் எல்லாம் பார்த்து வாங்குறது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ காய் மட்டும் தான் நான் உங்ககிட்ட காட்டுறேன், மளிகை சாமானும் நான் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவேன். அதனால் எனக்கு வந்து இது லாபமாக தான் தெரியுது. அதே மாதிரி வந்து காய்கறி வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய், பட்டாணி, இந்த சின்ன வெங்காயம் பாருங்கள் 30 ரூபா தான். இந்த நெட்டில் இருக்கிறது 30 ரூபா தான். ஒரு கவர் 30 ரூபான்னு வாங்கினேன். 1 கிலோக்கு மேலே இருந்துச்சு. அதே மாதிரி முள்ளங்கி, பச்சை பட்டாணி, அவரைக்காய், வாழைப்பூ எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கொய்யாக்காய் வாங்கிட்டு வந்தேன். கேரட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் 2 கிலோ கிட்ட வாங்கினேன். கேரட் வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு 2 கிலோ கிட்ட வாங்கினேன். பார்க்கவே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதே மாதிரி இந்த சமயம் வந்து கீரை நிறைய வாங்கிட்டு வந்தேன் 10 ரூபான்னு சொல்லிட்டு. இது வந்து கொத்தமல்லி 2 கட்டு 5 ரூபான்னு வாங்கினேன். அதே மாதிரி இந்த வாட்டி கீரை நிறைய வாங்கிட்டு வந்தேன். 3 கட்டு கீரை வாங்கிட்டு வந்தேன் 10 ரூபான்னு சொல்லிட்டு. பொன்னாங்கண்ணி கீரை நல்லா திக்காக இருந்துச்சு, கட்டு பெரிய கட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பாலக்கீரையும் 10 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி அரைக்கீரையுமே வந்து நல்லா பெரிய கட்டாக இருந்துச்சு. அதனால் 3 வகையான கீரை வாங்கிட்டு வந்தேன். கொத்தமல்லி, புதினா எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். எனக்கு விலையுமே வந்து கீரைலாம் ஒரு நேரத்தில் 40 ரூபாய் கிட்ட விற்றுச்சு. இங்கே வந்து 10 ரூபா தான். இதே கட்டு வந்து நம்ம வீட்டுக்கிட்ட 20 ரூபா 25 ரூபா கிட்ட தான் கிடைக்குது. 30 ரூபாய் கிட்டமே விற்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து இது லாபமாக தான் தெரியுது அங்கே போகிறது. அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான காய்கறியும் வாங்கலாம். நாட்டு காய்கறிகள், அப்புறம் வந்து நமக்கு கேரட்டு, அந்த மாதிரி கேரட்டு, கேப்சிகம் அந்த மாதிரி காய்கறி எல்லா விதமான காய்கறியும் புது காய்கறிலாம் கிடைக்கும். இந்த பர்பிள் கலர் கோஸு, அப்புறம் வந்து சுக்னின்னு சொல்கிற காய், நிறைய வித்தியாசமான காய்கறிகள் கூட நான் பார்க்காத காய்கறிலாம் கூட அங்கே இருக்குது. கலர்ஃபுல் குடமிளகா அந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். நமக்கு வந்து ஒரு 9 மணி 9 வரைக்கும் போனீங்கன்னா அப்போ தான் கடையை ஓப்பன் பண்ணி காய்கறிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க. நம்ம பொறுமையாக பார்த்து வாங்கிட்டு வரலாம். ஒரு திருப்தியும் இருக்குது அங்கே வாங்கிட்டு வந்தால். நம்ம இங்கே பக்கத்தில் போய் வாங்கினா என்ன தான் எவ்வளோ காய் வாங்கினாலும் நம்ம 1000 ரூபாய் காய் வாங்கினா கூட நமக்கு திருப்தி இருக்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே போய் இந்த மாதிரி பல்காக வாங்கிட்டு வரும்போது நல்லா திருப்தியாக இருக்குது. காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நமக்கு தேவையான அளவுக்கு பொறுக்கி நிதானமாக பொறுக்கி வாங்கி அடிச்சு வரதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. நம்ம பக்கத்தில் உள்ள காய்கறிகள்லாம் போனால் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் இங்கே வந்து பொறுமையாக பார்த்து இது தேவைப்படுமா, இது வேணுமா, இது வீட்டில் இருக்கான்னு பார்த்து நிதானமாக வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நான் மெயினாக அங்கே போகிறது. அப்புறம் பாவக்காய், பீட்ரூட் பார்த்திங்கன்னா 20 ரூபா மட்டும்தான். நான் 2 கிலோ கிட்ட வாங்கினேன். பாவக்காய், நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு எண்ணெய் கத்திரி குழம்பு வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும். முள்ளங்கி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த பாவக்காய் வச்சு ஒரு ஊறுகாய் ரெசிபி போட்டிருக்கேங்க. இட்லி பானையில் பாவக்காய் வேக வச்சு ஊறுகாய் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. நிறைய ஊறுகாய் ரெசிபி போட்டிருக்கேன். இட்லி பானையில் அவிச்சு பண்ணுற மாதிரி ஊறுகாய் ரெசிபி, அது ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் உள்ளது இருக்குது அந்த வீடியோ, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் நல்லா பிஞ்சு வெண்டைக்காவாக இருந்தது. நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுட்டோன்னா ஒரு 15 நாளைக்கு 15லேருந்து 20 நாளைக்கு நம்ம காய்கறி வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா
ரூ. 70 என்னமோ வந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பெரிய பெரிய பூண்டாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பச்சை பூண்டு மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. பச்சை பூண்டு மாதிரி உரிச்சாலுமே வந்து லைட்டாக பச்சை பூண்டாக இருக்குது. இப்போ தான் வருது போல். காஞ்ச பூண்டு வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு. போன வாட்டி குட்டி குட்டி பூண்டு வாங்கிட்டு வந்தேன். அது வந்து உரிக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே தோலோடு தான் அரைச்சி யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு வந்தேன் இந்த வாட்டி பூண்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த காலிஃப்ளவர் ரூ. 15. இங்கே சென்னையில் வலசரகத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரூ. 20 25 விற்கிது. அங்கே ரூ. 15 தான். நல்லா பூ நல்லா திக்காக பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு காய்க்கும் ஒரு ரூ. 5 10 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மளிகை சாமான் எல்லாம் மொத்தமாக வாங்குறது சௌகரியமாக இருக்கிறதுனால தான் நாங்கள் போகிறேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு சத்தம் போடுறாங்க, இதுக்காக நீ அங்கே போறியாங்கிறாங்க. சரி, உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் போய் அங்கேயே வாங்குங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள். நான் எங்கள் வீட்டோட கமெண்ட்டை காட்டுறேன். அதுக்கப்புறம் புடலங்காய் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா போன வாட்டி புடலங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து அதில் ஒரு 3 புடலங்காய் வீணாகவே போச்சு. அதனால் இந்த வாட்டி என்ன தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அளவாக வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் 2 வாழைக்காய் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. இங்கேயே ரூ. 15 தான், அங்கேயும் ரூ. 15 தான். 2 வாழைக்காய் ரூ. 15 ரூ. 28 வந்துச்சு. அங்கே இங்கே வந்து ரூ. 30 கிட்ட வருது. அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூவும் வாங்கிட்டு வந்தேன். ரூ. 20 தான் வாழைப்பூ. அதுக்கப்புறம் வந்து பழங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். சப்போட்டா பழம், வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் வெயில் வைக்க மறந்துட்டேன். பச்சை வாழைப்பழம் 1.5 டசனுக்கு மேலே வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பீன்ஸ் வாங்கிட்டு வந்தேன். பச்சை வாழைப்பழமே ரொம்ப சூப்பராக நல்லா பெரிய பெரிய பழமாக இருந்துச்சு. அது வந்து நான் கிச்சனில் பழுக்கு இல்லை காயாக வாங்கிட்டு வந்தேன். ஸோ பழுக்கட்டுன்றதுக்காக கிச்சனை வச்சுருக்கேன். அதை எடுத்து வந்து இங்கே வைக்க மறந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பச்சை பழமும். அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்தேன். பீர்க்கங்காவும் நல்லா இருந்துச்சு, நல்லா பிஞ்சு பீர்க்கங்காவாக இருந்தது. இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இதே கவர்லேயே வந்து இப்போ நான் காமிக்கிறேன்ல, காமிச்சதுக்கப்புறமா இதே கவரில் போட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து அழகாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். வெளியில் வைக்கிற காய்கறிலாம் வெளியில் வச்சுருவேன். இந்த வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து தக்காளிலாம் கூட இப்போ வெளியில் வச்சாலே வந்து கெட்டு போக மாட்டேங்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் வெங்காயம், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வெளியில் வச்சுருவேன். மீதி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் நான். இஞ்சியுமே வந்து போன வாட்டி வாங்கிட்டு வந்தது இருக்குது, அதனால் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி காய்கறிலாம் தனித்தனியாக அதே கவரில், அந்த கவருமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அழகாக அதில் போட்டு நம்ம அழகாக அந்த ட்ரேயில் வச்சிட்டோன்னா நமக்கு தேவையானப்போ எடுத்து சமைச்சிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. இந்த வாட்டி வந்து நான் வெங்காயம் தக்காளிலாம் வாங்கலை. ஏன்னு சொன்னால் இங்கே வீட்டுக்கிட்டேயே வந்து வெங்காயம் தக்காளி விலை கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து அங்கேருந்து வாங்கி தூக்கிட்டு வர வேணான்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி இங்கேயே வாங்கிட்டேன். எங்கள் வீட்டாண்ட வந்து தக்காளி ரூ. 10, வெங்காயம் வந்து ரூ. 20. உங்கள் வீட்டாண்டலாம் என்ன மாதிரி விலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் 2 குடம் மிளகா வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒரு குடம் மிளகா உடஞ்சிருக்கு, நான் பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அப்புறம் 2 சவுச்சவ் வாங்கிட்டு வந்தேன், நல்லா பிஞ்சா. அப்புறம் ஒரே சுரக்காய் வாங்கிட்டு வந்தேன். சுரக்காய் வந்து இப்போ வந்து எங்கள் வீட்டில் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டு அந்த மாதிரி வச்சா பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் சப்போட்டாவும் பசங்க சாப்பிட்றாங்க, அதனால் சப்போட்டா ஒரு 1/2 கிலோ போயில் வாங்கிட்டு வந்தேன். பழங்களுமே விலை கம்மியாக தான் இருந்துச்சு. நான் வந்து நீ சப்போட்டா, பைனாப்பிள், அதுக்கப்புறம் வந்து சப்போட்டா, பைனாப்பிள், வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், சப்போட்டா வந்து செங்காயாக இருந்துச்சு, அதில் ஒன்று மட்டும் பழுத்து இருந்துச்சு. நல்லா வந்து நல்லா சத உள்ள பழமாக தான் இருந்துச்சு, நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீதி சப்போட்டாலாம் வந்து காயாக இருக்குது, அது ஒன்று ஒன்றா பழுக்க பழுக்க சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வாரத்துக்கான காய்கறி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.